இங்கேருந்து போகிறதுக்கு மனசே இல்லை. இங்கேயே இருந்தெல்லாம் தோணுது. 3 months ஒன்ஸ் இது போல் வந்து ரிலாக்ஸ் பண்ணால் அப்போ தான் அடுத்த 3 month ஓட்டத்துக்கு கரெக்டாக இருக்கும். 4லேருந்து 7 மணி ஏற்றவும் போகிறோம். சரியான வியூ. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே க்ளவுட் பெட்டு. இந்த நந்தி ஹில்ஸ் எல்லாம் ஃபோட்டோ போட்டு வீடியோ போட்டு இது பண்ணுவாங்களே, அதே போல் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட் பெட்டு. எப்படியும் ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் இருக்குது வீட்டுக்கு. தான் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி செக் போஸ்ட்டு. அந்த ரூட்டை பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது. ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் தான். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு எலிஃபேண்ட்டு சோனா யானை அதெல்லாம் வந்து வரும். ரூட்டு வந்து பாருங்களேன், வா ஏதோ பொட்டக்காடுன்ற அந்த மாதிரி இருக்குது 2 சைடும். இதே ஃபுல்லாக மான்சூன் இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்கள், சத்தியமங்கலம் ரூட்டு வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரி என்ன பூன்னு தெரில, பட் வந்து சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து சித்தோட ஜங்ஷனு. இது லெஃப்டில் திரும்பினேன், சேலம் பைபாஸ் தான். பெட்ரோல் பங்க்கில் இருந்தவர் வந்துட்டு இது என்னப்பா இது கேமராவா, இது என்ன எவ்வளோ அப்படி இப்படின்னு விசாரிச்சுட்டு இருந்தாங்க. சொன்னேன், ப்ரோ கேமரா செட்டப்பு 60,000 வந்துடும், ஹெல்மெட்டு அப்புறம் ரைடிங் ஜாக்கெட் இதெல்லாம் சேர்த்து ஒரு 1 லட்ச ரூபா ப்ரோ அப்படின்னு. 1 லட்ச ரூபாவா அப்படின்னாரு. ஒரு வியூவு டயர்டே ஆகலை. ஒரு 200 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். இந்த மாதிரி ஹைவேஸில் அப்படியே மலையை பார்த்து ரசிச்சுக்கிட்டே அப்படியே வண்டி ஓட்டுறது வந்து சரியான ஃபீலு, பயங்கரமாக இருக்கும். இப்போயே ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பேன். மைண்ட் ரிலாக்ஸுக்கு ஒரு 4 நாள் வந்தோம்மா, அதுமாதிரி ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நல்லா இருந்துச்சா போதும் இறங்கு, அவ்வளோதான். ஹே காய்ஸ், வெல்கம் டு பேட் கேப்டன் vlogs. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பில் வந்து டே 4. இன்றைக்கி தான் லாஸ்ட் டே ட்ரிப்பில். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம புது ரூட்டுக்கே போகலாம், வந்த ரூட் இல்லாமல் வேறு ரூட்டுக்காக போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இது எந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேட்டுப்பாளையம் இறங்கி அங்கேருந்து லெஃப்ட்டு திரும்பி நம்ம சத்தியமங்கலம் வழியாக போயிட்டு அந்தியூர் கனெக்ட் ஆகிட்டு அப்படியே சேலம் போய் அப்படி போகலாம். ஸோ அந்த ரூட் போகலாம் சூஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் ட்ரிப்பு எப்படி போச்சுன்னா நம்ம பசங்க சொல்லுவானுங்க எப்படி தலை போச்சு. இங்கேருந்து போகிறதுக்கு மனசே இல்லை. இங்கேயே இருந்தெல்லாம் தோணுது. 3 months ஒன்ஸ் இது போல் வந்து ரிலாக்ஸ் பண்ணால் அப்போ தான் அடுத்த 3 month ஓட்டத்துக்கு கரெக்டாக இருக்கும். 4லேருந்து 7 மணி ஏற்றவும் போகிறோம். என்ன ஒன்றுனா ஓகே, ஒரு டீசெண்டான ட்ரிப், ரொம்ப ஹோனும் இல்லாமல் இந்த வால்பாறை மாரி கொடைக்கானல் மாரியும் இல்லாமல் ஒரு டீசெண்டாக போச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகே. நாங்கள் வந்து இங்கே லோக்கல் பிளேஸ்லாம் பார்க்கல, அப்படியே அவுட்டர் தான். ஊட்டி வந்தோம், ஊட்டியில் ஸ்டே பண்ணோம், பட் ஆனால் சுற்றி அவுட்டர் தான். ஒரு வாட்டி இந்த சைடு இறங்கி ஏறணும், இந்த சைடு வந்தோம், திரும்ப இந்த சைடு வந்து ஏறணும். ஓகே, அதனால் நல்லா இருந்தது. ரொம்ப பிளேசஸ்லாம் நாங்கள் கவர் பண்ணல, ஒன்லி ஃபுல்லாக பைக்கில் தான் இந்த பிளேசஸ் தான் மட்டும்தான் பார்த்துட்டு போகிற மாதிரி இருந்தது. ஓகே தான், நம்ம இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பிளேசஸை கவர் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். பட் இந்த வாட்டி அந்தமாரி இல்லாமல் பிளேசஸ் கம்மியாக போயிட்டு பைக்லேயே ட்ராவல் பண்ண மாதிரி இருந்தது. இதுவாகவே அட்வென்ச்சராக அப்புறம் யாரும் விசிட் பண்ணாத இடன் ஸ்பாட்ஸ் மாதிரி அந்த மாதிரி தான் போனோம். நேற்று குந்தா ஃபால்ஸில் பார்த்து போனோம். மொத்தமே 5 பேர் தான் இருந்தாங்க. நீங்கள் வீடியோ பார்க்கலாம் பாருங்கள், நம்ம சேனலில் இருக்கும். ஸோ வந்துட்டு அதுமாரி நம்ம வந்து அன்எக்ஸ்ப்ளோர் பிளேசஸ் தான் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ ஜென்ரலாக வர வீடியோ மாரி இல்லாமல் இது வந்து கொஞ்சம் புதுசாக ஒரு ட்ரை பண்ணி ராவாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு மசனகுடி வீடியோவும் போட்டிருப்பேன், அதுவும் பார்த்துருப்பீங்க. மசனகுடி ரூட்லாம் தரமாக இருந்துச்சு. லைஃப்பில் 1 time ஆச்சும் வரணும். அது மான்சூனில் வரணும். இது ட்ரையாக இருந்துச்சு, பட் இருந்தாலுமே எல்லா அனிமல்ஸும் ஸ்பாட் பண்ணோம். யானை எல்லாமே. பட் என்னன்னா புலி பார்க்க முடியல. அந்த புளியை தான் சத்தியமங்கலம் வழியாக போய் பார்க்க முடியலன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ரூமை பற்றி சொல்லணும். முக்கியமாக ரூம் வந்து ரேட்டுக்கு ஏற்ற ரூமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ரூம் வைஸ் ஓகே, பட் காசு தான் கொஞ்சம் அதிகம். மற்ற ரூம் எல்லாமே 3 BHK காட்டேஜ் 3K பண்ணி தரேன் நாங்கள் 3 நாளைக்கு ஆஃப் சீசன்னால. நாங்கள் இந்த படத்தில் சொல்கிறோம், பொல்லாதன் படத்தில் சொல்கிற மாதிரி முருகா அவங்க அக்கா கல்யாணத்தில் சரக்கு வாங்கி வச்சுட்டு ஃபோன் மேலே ஃபோன் அடிக்கிறான். அந்த மாதிரி அவன் ஃபோன் மேலே ஃபோன் வச்சுருந்தாங்க. நாங்கள் அங்கே போகாமல் இந்த ரூமுக்கு வந்தோம். பட் வந்துட்டு டிசப்பாயின்மெண்ட் தான். ஓகே சரி, முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், 2 நாள் இருந்தால் அவ்வளோதான் கிளம்புறோம். ஸோ வாங்க நம்ம அப்படியே கோபுரம் கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நேராக சத்தியமங்கலம் போகணும், அதான் நம்ம அடுத்த ஸ்பாட்டு. கீழே போய் சாப்பிடணும், மேட்டுப்பாளையம் போயிட்டு. வாங்க போகலாம், நம்ம அப்படியே கோபுரம் பேசுவோம். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டிலேருந்து ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். இங்கே வந்து நிப்பாட்டணும். பார்த்தீங்கன்னா சரியான ஸ்டன்னிங் வியூவு, பயங்கரமான க்ளவுட் பெட்டு வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரியான வியூ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே க்ளவுட் பெட்டு. இந்த நந்தி ஹில்ஸ் எல்லாம் ஃபோட்டோ போட்டு வீடியோ போட்டு இது பண்ணுவாங்களே, அதே போல் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட் பெட்டு செம்மையாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது கைஸ். தரமான வியூ.
அது பக்கத்தில் எங்கன்னா போகிற மாதிரி இருந்துச்சுன்னா போகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சரியான ஒரு வியூவு, பயங்கரமாக இருந்துச்சு கைஸ், செம வியூ. இது போல் வந்து எதிர்பாராததை எதிர்பாருங்கள்ன்ற மாதிரி என்னென்னமோ இருக்குது இந்த ஊட்டியில், திடீர்னு எதனா நடக்குது. ஸோ அதெல்லாம் கிளம்புறோம். நம்ம வந்து ரெசிடென்சிலேருந்து கிளம்பிட்டோம். பட் வந்து அங்கே வீடியோ எடுத்தேன், நான் மைக்கோட ஒயரை வந்து கனெக்ட் பண்ணல, அதனால் நான் அது வீடியோ மட்டும் அப்படியே ஆட் பண்ணுறேன். நம்ம எஸ்வி ரெசிடென்சி அப்படின்ற இதுலேருந்து கிளம்பியாச்சு. அந்த ரெசிடென்சி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகே. பேச்சுலராக வந்தீங்க, பெரிய லக்கேஜ்லாம் எதுவும் இல்லை, சும்மா சுற்றி பார்த்துட்டு போவீங்க அப்படின்னா ஓகே. பட் வந்து பெருசாக எதுனா பெருசாக அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள் வியூவை எப்படி இருக்குது, க்ளவுட் பெட்டு. ஆமாம், வேறு லெவலில் இருக்குது சீரியஸ்லி. ஊட்டி வந்து போகும்போது கொஞ்சம் வந்து மன வருத்தமாக இருந்துச்சு, பட் இப்போது ஹாப்பி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு தெரியுதா, அப்படியே மேகம் சூழ்ந்துருக்கு ஃபுல்லாக, சரியான மேகம், ஃபுல்லாக க்ளவுட் பெட்டு, பயங்கரமாக இருக்குது கைஸ். ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ கிளம்பி போயிட்டுருக்கோம். சரியான வியூ, பயங்கரமாக இருக்குது, பயங்கரம் அந்த மாதிரி இருக்குது. இந்த க்ளவுட் பெட்டை வந்து ஒரு வாட்டியாச்சும் பார்க்கணும், நந்தி ஹில்ஸ் போனோம் இதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து இங்கேயே பார்ப்போன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. பட்டு எப்படியோ ஒன்று பார்த்தாச்சு, வேறு லெவலு, ஃபோட்டோவும் எடுத்தாச்சு, சூப்பர் நைஸ். அவ்வளோதான் கைஸ், இப்போ வந்து கிளம்பிடும் ஸ்ட்ரெயிட்டாக டுவர்ட்ஸ் நம்ம வந்து கீழே போயிட்டுருக்கோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ்ட்டு இருக்குது, 5 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கோம். ஓகேவா, ஒரே ஒரு வண்டியோடு சேர்த்து ஒரு ஃபோட்டோ மட்டும், ஒரு ஆசை, நட்பாசை, வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே போவோம், அவனுக்கு வரட்டும். சரியான ஒரு வியூ கைஸ், ஸ்டன்னிங் வியூ. இதுதான் ஸ்டன்னிங் வியூனால் இதுதான் வியூ, அந்த மாதிரி ஒரு வியூ அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், லிட்ரலி வேற மாதிரி இருக்குது, வேற மாதிரி தான், வேற மாதிரி. ஓட்டி விட்டு போகிறமே என்னடா இது அப்படின்னு ஒரு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது இன்னுமே கஷ்டமாக இருக்குது. இப்போல்லாம் ஒரு இடத்த விட்டு போகிறவடா ஆகிட்டு செட். ஊட்டி தாங்க. நீங்கள் வந்து நார்மலாக சுற்றி பார்க்குற பிளேஸோட இந்தமாரி தனியாக வந்து ஸ்பெசிஃபிக்காக யாரும் போகாத பிளேஸு, அந்தமாரி பிளேஸஸ்லாம் போனோன்னா வந்து நாங்கள் போன மாதிரி போகலாம். யாரும் போகாதுன்னா போவாங்க, பட் க்ரௌடடாக இருக்காதுல்ல. பட் அந்த மாதிரி பிளேஸ் வந்து போகலாம். நீங்கள் சுற்றி நார்மலாக எப்பயுமே போகிற பிளேஸஸ் போகாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து அட்வென்ச்சராகவும் அது வந்து அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேஸஸாகவும் நீங்கள் போகுதுன்னா போகலாம். ஸோ இன்னும் ஒரு நாள் இருந்திருந்தால் என்ன, இந்த ரெகுலராக இந்த ஃபேமிலி போகிற இடம் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்த வந்து நாங்கள் பார்த்துருப்போம். அது ஒன்று தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இந்த பொட்டானிக்கல் கார்டனு அது இதுன்னு பார்த்துருக்கலாம். பட் அதெல்லாம் இன்னும் நாங்கன்னா குழந்தைங்களா அதெல்லாம் போய் உட்காந்து பார்க்க, நம்ம போகிறது எல்லாமே ரா அண்ட் ரக்கடாக இருக்க பிளேஸஸாக போகிறோம். மலைக்கு நடுவில் ஏர்பின்மெண்ட்டில் ஓட்டுறதுனால சில்னஸ் வந்து பயங்கரமாக ஃபீல் ஆகுது. ரைடிங் கேஸ் போட்டே எப்படி இருக்குது, ரைடிங் கேஸ் இல்லைன்னா அவ்வளோதான், டண்டனை காட்டன் தான், குளிரும் போல் பயங்கரமாக. பாருங்க, ஸ்டன்னிங் வியூ ஆஃப் ஊட்டி இந்த மாதிரி இருக்குது. ஓகே ஐஸ், நான் அப்படியே கீழே அப்படியே ஸ்ட்ரீட்டாக போனால் குன்னூர். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா குன்னூர் போயிட்டு நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த டீ பிரேக்கில் வந்து நிப்பாட்டணும். அப்படியே டீ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டோம். அதுதான் இப்போ டீ பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுதான் இங்கே வந்து கிளம்புறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வியூ நல்லா இருந்துச்சு, டீயும் பிடிக்கல. சரி அப்படியே வந்து வியூ பார்த்துட்டு அப்படியே டீயை போட்டு அவ்வளோதான் கிளம்பியாச்சு. கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஊட்டியிலேருந்து இறங்கியாச்சு. இதுதான் லாஸ்ட்டு ஏர்பின் பெண்டு. அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம போகும்போது இங்கே தான் நின்றுருந்தோம். ஸோ அவ்வளோதான், இட்ஸ் ஃபினிஷ். ஊட்டியிலேருந்து இறங்கிட்டோம்.
நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா மேட்டுப்பாளையம் போயிட்டுருக்கோம். மேட்டுப்பாளையம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இன்னுமே ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ நம்ம மேட்டுப்பாளையம் போயிட்டு அப்படியே அது வழியாக அப்படியே போனோம்னா நம்ம இதுக்கு போயிடலாம். இது சத்தியமங்கலம் வழியாக போக போகிறோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஊட்டி விட்டு போகிறதுக்கே மனசு இல்லைங்க. ஏன்னா வாழ்க்கையில் அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனைலாம் வந்துட்டு இந்த மாதிரி எங்கன்னா ஒரு 4 நாள் நிம்மதியாக வந்துட்டு போகலாம் கண்டிப்பாக. ஆனால் இதே வாழ்க்கையாக வச்சுக்க முடியாது, அதுவும் ஒரு விஷயந்தான். பட் சொல்கிறேன் அது மாதிரி வந்து போக வேண்டிய தூரம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் இருக்குது வீட்டுக்கு. ஸோ 50 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இறங்கிட்டோம். இன்னும் ஒரு 500 கிலோமீட்ரு இருக்கும். ஸோ ஒரு 90 அது போல் இருக்கும். ஸோ போயிட்டே இருக்கோம். இது நைட்டுக்குள்ளே போயிடுவோம். எப்படியும் ஒரு 10 o'clock ஆகும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி செக் போஸ்ட்டு. அதான் 4 வீல் தான் செக் பண்ணுறாங்க. 2 வீலர்ஸ்லாம் எதுவும் பெருசாக நான் வரும்போது செக் பண்ணல, எப்படின்னு தெரில. 4 வீலர்ஸ் தான் செக் பண்ணுறாங்க மோஸ்ட்டாக. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிளாஸ்டிக் வந்து அலோடு இல்லையா கைஸ். ஸோ வந்துட்டு வாட்டர் பாட்டிலே கிடையாது இங்கே. அதே போல் கூல்ட்ரிங்க்ஸுமே பாட்டில்லாம் கிடையவே கிடையாது. பிளாஸ்டிக் பாட்டிலு எல்லாமே வந்து இந்த டின் கோக்கு அந்த மாதிரி டின்னில் தான் இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வேணும்னா 5 லிட்டர் கேன் தான் இருக்குது. உங்களுக்கு வந்து 1 லிட்டர் வாட்டர் பாட்டில்லாம் கிடையவே கிடையாது. வாங்கினா நீங்கள் 5 லிட்டர் தான் வாங்கணும். இந்த மாதிரி ஒரு மேட்ரு தான். ஏன்னா இது நல்ல விஷயம். பிகாஸ் வந்து இது வந்து நம்ம வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. ஏன்னா நம்ம இருக்கிறதையாச்சும் நம்ம வந்து அட்லீஸ்ட் காப்பாற்றிக்கணும். நம்மளால் வந்து எதனால் உருவாக்க தான் முடியாது, ஆல்ரெடி இருக்கிறதையாவது காப்பாற்றிக்கணும். அதே போல் கவருமே கிடையாது ஊட்டியில், எதுவுமே கவர் கிடையாது. டீ கூட பார்சல்லாம் தரமாட்டாங்க, ஃபுல் பேன் கவரு. அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வரும்போதே இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ்லாம் கொண்டு வராமல் அப்படியே அந்த ஊட்டி எப்படி இருக்கோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் வந்து நம்ம ஃப்யூச்சருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இறங்கி போயிட்டுருக்கோம். இது வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தென்னை மரம் அது இதுன்னு இருக்குது. நிறைய பயங்கரமாக இருக்குது, க்ரீனரியாக அப்படியே செமையாக இருக்குது. விஷுவல் ட்ரீட்டாக மாசாக இருக்குது கைஸ். சரி ஓகே அப்படின்னு காமிக்கணும். ஊட்டி மலை உள்ளே தான் இருந்தோம். இப்போ கீழே வந்துட்டோம். ஸோ அப்படியே போயிட்டுருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சாச்சு. டீ தான் பிரேக்ஃபாஸ்ட்டு. டீ, மேகி, ஒரு பிரெட் ஆம்லேட்டு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த ஊட்டி போகிற ரிட்டன் போகிறோம்ல நம்ம, ஐ மீன் இப்போ போயிட்டுருக்கோம்ல மேட்டுப்பாளையம், அந்த மேட்டுப்பாளையம் வரைக்குமே ரோடு வந்து இந்த அளவுக்குலாம் இல்லை, ஒரே பேச்சியாக தான் இருக்குது. ஒன்ஸ் நம்ம மேட்டுப்பாளையிலேருந்து இந்த ஈரோடு ரோடு லெஃப்ட்டு திரும்பிட்டோன்னா சூப்பராக இருக்குது ரோடு. அதான் அது வரைக்கும் இந்த மாதிரி தான். நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸு, நிறைய பேச்சியாக ரோடு இப்படி தான் இருக்குது. ஸ்பீடெல்லாம் போக முடியாது. ஹைவேஸ் கனெக்ட் ஆனால் தான் உண்டு. சரி ஓகே கைஸ், நான் அப்படியே ஹைவேஸ் கனெக்ட் ஆகிட்டு மேட்டுப்பாளையம் போய் இந்த சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் ரூட்டை கனெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேட்டுப்பாளையம் வந்துட்டு அங்கேருந்து நம்ம திரும்பி இப்போது இப்படிக்கா சத்தியமங்கலம் வழியாக போயிட்டுருக்கோம். சத்தியமங்கலத்துக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அந்த ரூட்டு இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சி. இன்னும் ஒரு 42 கிலோமீட்டர்ஸ் வந்து சத்தியமங்கலத்துக்கு இருக்குது. ஸோ வந்துட்டு போயிடலாம். ஒரு ½ an hour 40 minutes மேக்ஸிமம் பார்ப்போம். எதுவும் வந்து பெருசாக வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் இல்லை, எங்கேயா ஒன்று தான் இருக்குது. அப்படின்னு தான் பிரச்சனையே கிடையாது, சல்லுன்னு போயிடலாம். ஈரோடு வந்து பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. நம்ம ஆனால் ஈரோடு வழியாக போக போகிறது இல்லை, நம்ம சத்தியமங்கலம் வழியாக போக போகிறோம். இது வந்து எப்படி போகணும்னா சத்தியமங்கலம், அந்தியூர், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி அந்த சைடு போவோம். பட் வந்து நம்ம அந்தியூருக்கு முன்னாடி ஒரு அத்தானின்ட்டு ஒரு ஏரியா இருக்குது. அங்கேருந்து நம்ம ரைட் கட் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு அங்கேருந்து ரைட் கட் பண்ணனாலும் இல்லை அந்தியூர் போய் ரைட் கட் பண்ணனாலும் நம்ம வந்து சேலம் போயிடலாம். 39 கிலோமீட்டர்ஸ் இருக்குது சத்தியமங்கலத்துக்கு. பெட்ரோல் வந்து ½ டேங்க் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் போட்டுக்கலாம்.
அதே போல் இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பயங்கரமாக இருக்குது இந்த ரூட்டு. ஆனால் நைட்டில் இந்த ரூட்டில் சூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து டிவைடரே இல்லை. ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு எதிரில் வர வண்டியோட இது வந்து அப்படியே அடிக்கும் ஹெட்லைட்டு. ஸோ அதனால் இந்த ரூட் வந்து யூஸ் பண்ணாதீங்க நைட்டில் வரும்போது. பகலில் வரும்போது வேணால் இந்த ரூட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாமே க்ரீனரியாக சூப்பராக இருக்குது இந்த ரூட்டு. இது வந்து லிட்ரலி எப்படி இருக்குன்னா, நம்ம வந்துட்டு மைசூர் வந்து உள்ளே போகிற ரூட் இருக்கும் கைஸ். கிருஷ்ணகிரி தாண்டி ஒரு லெஃப்ட்டு திரும்பி மைசூர் உள்ளே போகிற ரூட் ஒன்று இருக்கும். உள்ளே போய் மைசூர் கண்டா வர மாதிரி ஊர் உள்ள அந்த மாதிரி இருக்குது இந்த ரூட்டு பார்க்க. அங்கெல்லாம் அவ்வளோலாம் கடையே இருக்காது, ரொம்ப ரேர் தான், வீடு மட்டும்தான் இருக்கும். இங்கெல்லாம் பரவாயில்ல, பேங்க்லேருந்து கடையிலேருந்து எல்லாமே இருக்குது. பரவாயில்ல, எதனா ஒரு எமர்ஜென்சினா கூட எதனா ஒன்று இருக்கும். நல்லா இருக்குது இந்த ரூட்டு. நாங்கள் ஈரோடு வழியாக போயிருப்போம். பட் வந்துட்டு சரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம மைசூர் போய் வரதா தான் பிளானு. பட் வந்து எழுந்தது லேட், 7 மணி தான் எழுந்தோமே. எழுந்து கிளம்புறதுக்கே 9 o'clock ஆகிடுச்சு ரூம்லேயே. ஸோ அதனால் சரி இதுக்கு மேலே கிளம்பி மைசூர் போய் வரத்துக்குள்ளே கிழிஞ்சிரும் அப்படின்ட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இப்படிக்கா வந்துட்டோம் கைஸ். இந்த ரூட்டை பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது. ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் தான். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தென்னந்தோப்பு. இந்த சைடு வந்து எதுவும் பண்ணல, ஐ மீன் எப்படி லேண்டாக இருக்குது. சரி ஃபுல்லாக தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு எல்லாமே இருக்குது. தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு எல்லாமே கிடக்கு. ஃபுல்லாக இங்கே அக்ரிகல்ச்சர் தான் போல். நல்லா இருக்குது ஆக்சுவலி இந்த ரூட்டு. நீங்கள் பொதுவாக எப்பயுமே அந்த சைடு வந்து வருவீங்க, ஈரோடு சைடு வந்து ஹைவேஸ்லேயே அப்படின்னா வரும்போது அப்படி வந்துட்டு போகும்போது இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது இந்த ரூட்டு. பாருங்கள், எலிஃபேண்ட் சோனா யானை அதெல்லாம் வந்தால் வரும். ஸோ இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவில் மேபி இருக்கலாம். இதே இன்னும் மான்சூன் டைம் வந்தீங்கன்னா இதெல்லாம் இன்னும் ரொம்ப க்ரீன் ஏரியாக இருக்கும். இப்போல்லாம் ட்ரை சீசனு, அதனால் இப்படி இருக்குது பார்க்க. ஃபுல்லாமே இங்கே தான், ஃபுல்லாமே அக்ரிகல்ச்சர் தான். வந்து பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ்கிட்ட இருக்குது. ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இன்னும் 17 கிலோமீட்டர்ஸ்கிட்ட இருக்குது. ரூட்டு வந்து பாருங்களேன், வா ஏதோ பொட்டக்காடுன்றா அந்த மாதிரி இருக்குது. 2 சைடும் ஃபுல் ட்ரை, ஆனால் பயங்கரமாக இருக்குது இந்த ரூட்டு. டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி இந்த ரூட் எனக்கு எப்படி வந்து ஃபீல் ஆகுதுன்னா, நம்ம வந்துட்டு இதுவும் போயிருப்போம், அந்த ஆரே ஃபால்ஸு, அது போல் வந்து இந்த ஆந்திராவில் இருக்க ஃபால்ஸ் ஒன்று போயிருப்போம். அந்த ஃபால்ஸ் போகும்போது இந்த மாதிரி தான் இந்த ரூட் வந்து இப்படி தான் இருக்கும் ஃபுல்லாக. இதே போல் ட்ரையாக, அது இன்னுமே பயங்கரமாக இருக்கும். வீரா சூரான்ட்டு அந்த மாதிரி இருக்கும். சரியான ஒரு ரூட்டு இது. வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கரே இல்லை கைஸ், இப்போ தான் வந்துச்சு. ஏன்னா ஒரு 10-15 கிலோமீட்டர் மேலே ஸ்பீட் பிரேக்கரே இல்லை, இப்போ தான் வந்துச்சு. சரியான ஒரு ரூட்டு இது, பயங்கரமாக இருக்குது. சீரியஸ்லி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நைட்டில் ட்ரை பண்ணாதீங்க, இந்த ரூட்டு கொஞ்சம் ரிஸ்க்கு. பகலில் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஹைவேலையே ரெகுலராக ஓட்டி போர் அடிக்கு அப்படின்னா இந்த சைடு வந்து பாருங்கள், சீரியஸ்லி செம்மையாக இருக்கும். ஓ மை காட் ப்ரோ, சத்தியமங்கலம் ஸ்ட்ரெயிட்டாக போகணும். பவானி சாகர், அப்புறம் பண்ணாரி அம்மன் கோயில் தான் இந்த சைடு போகணும். இது மைசூர் ரூட்டு. நல்ல வேலை பார்த்தேன், இல்லைனா போயிடும். பவானி சாகர் டேமு இதெல்லாம் இந்த சைடு. நம்ம ஆளு இன்னும் ஆளே காணோம். இங்கே நிற்கலான்னு பார்த்தா சரியான வெயிலாக இருக்குது. வருவானுங்க, அப்படியே போக வேண்டியதான். அப்புறங்க சத்தியமங்கலம் 15 கிலோமீட்ரு, ஈரோடு 74. ரூட்டு சரியான ரூட்டாக இருக்குது கைஸ், பயங்கரமான இருக்குது, பயங்கரமாக இருக்குது கைஸ். பைக்கில் வந்தீங்கனாலும் இந்த ரூட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. சான்ஸ்லெஸ் அப்படி இருக்குது. இதே ஃபுல்லாக மான்சூன் வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்கள், சத்தியமங்கலம் ரூட்டு வேற மாதிரி இருக்கும், வேற மாதிரி.
லெஃப்ட்டு போனோமா ஸ்ட்ரீட்டாக போனோமா தெரில. இது மைசூர் போகிற ரூட்டு. நம்ம வந்து ஸ்ட்ரீட்டாக தான் போனோம். அப்போ ஜாலியாக ஓட்டு போகலாங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை இந்த ரூட்டில். பிரச்சனையே இல்லை. ஜாலியாக போயிட்டே இருக்க வேண்டியதான். பயங்கரமாக இருக்குது. என்ன ஒன்று, இந்த ரூட்டு வரீங்கன்னா வண்டி எதனோ பிரச்சனை இல்லாமல் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து எதனா வண்டி ப்ராப்ளம்னா எதுவுமே பண்ண முடியாது. இந்த ரூட்டில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டு மொத்தமே இதுதான், காடு தான், ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. ஸோ அதனால் இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா வண்டியெல்லாம் ப்ராப்பராக கண்டிஷன் வச்சுட்டு வாங்க. நான் இந்த சைடு வந்தது காரணமே சத்தியமங்கலம் வந்து டைகர் எதனா ஸ்பாட் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்தோம். வெளியே ஸ்பாட் பண்ண முடியல. அப்படியே போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தென்னந்தோப்பு இருக்குது. இங்கே ஒரு தென்னந்தோப்பு. சேலம் வந்து ஒரு 130 கிலோமீட்டர்ஸ் இருக்குது சேலம். அங்கே போயிட்டேன்னா அங்கேருந்து அப்புறம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கேருந்து ஒரு 300 வரும் எப்படியும் மினிமம். ஜம்முன்னு எதனா ப்ளேலிஸ்ட்டில் பாட்டை போட்டு ஜம்முன்னு போயிட்டுருக்கலாம். சரியான ஒரு ரோடு, சூப்பராக இருக்குது. கார்லலாம் வந்தீங்கன்னா ஜம்முன்னு இருக்கும். கல்லுன்னு போயினே இருக்கலாம் அந்த ரூட்டில். பைக்லேயுமே நான் என் ஹெல்மெட்டில் ப்ளூடூத் இருக்குது. அப்படியே பாட்டை போட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். இளையராஜா பாட்டை போட்டு சூப்பராக இருக்குது. செம ஃபீலு. இந்த ரூட்டு மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஊட்டி போய்ட்டு ரிட்டர்ன் வரீங்கன்னா இந்த ரூட்லேயும் வரலாம். நீங்கள் வந்துட்டு இல்லைனா மைசூர் ரூட்லேயும் வரலாம். எதனா ஒரு ரூட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறுத்தினேன் சும்மா. இங்கே வந்து இன்னும் நம்பர் பிளேட்டு விழுந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. பார்த்தேன், எதுவும் இல்லை. பட் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக வந்து பூத்தோட்டம் மாதிரி வச்சுருக்காங்க. என்ன பூன்னு தெரில, பட் பயங்கரமாக இருக்குது. ஆரஞ்சு அப்புறம் வந்து மஞ்சள் கலர், சூப்பராக இருக்குது. கிட்ட போய் காட்டவா இருங்க. என்ன பூன்னு தெரில, பட் வந்து சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், தரமாக இருக்குது. இது என்ன பூன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து அப்படியே கிளம்பலாம். கைஸ், ஆனால் இந்த 2 days ட்ரிப் வந்து டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. 2 நாள் போனதே தெரில. இன்னொரு நாள் இருந்துட்டு ரிலாக்ஸாக போயிட்டு இந்த பொட்டானிக்கல் கார்டன் அது இதுன்னு பார்த்துட்டு வரலான்னு பார்த்தேன். கோவிந்தாவும் ஓகே தான் சொன்னான், சந்தோஷத்தை கேட்கலான்னு பார்த்தேன். அப்படி தான் பண்ணோம். நாங்கள் ஏற்காடு போகும்போதும் அதே வேலையை தான் பார்த்தோம். ஏன்னா அவ்வளோ தூரம் வந்துட்டு திரும்பியும் இது பண்ணா நாளைக்குமே நான் லீவு தான் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் சொல்கிறேன். பட் வந்துட்டு சரி, அப்புறம் இன்னொரு வாட்டி வரலான் தான் இருக்கிறோம் ஊட்டிக்கு. ஸோ வந்துட்டு அதனால் அந்த டைம் வரும்போது அது பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டோம். இன்னொரு டைம் வரும்போது இன்னுமே லீவ் நிறைய எடுத்துன்னு வரணும். லீவ் பற்ற மாட்டேங்குது கைஸ், லீவ் பற்ற மாட்டேங்குது. திருப்பியும் மான்சூனில் வரணும். அதான் வரும்போது லோக்கல் சைட்ஸிங் பார்த்துட்டு அப்படியே இது போனோம். அது பேர் என்ன, மசனகுடி போகணும். செம்மையாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். மான்சூனில் போயிட்டு வரணும். அதே போல் வால்பாறையும் இன்னொரு வாட்டி போயிட்டு வரணும். அதே ரூம் எடுக்கிறோம் அங்கேயே. அது ரூம் பேர் கூட அதான் VVV கிராண்டு. அதே அந்த ரூம் எடுக்கணும். சூப்பராக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. அப்படியே ரீக்ரியேட் பண்ணணும் அந்த ட்ரிப்பை. ஆனால் விளாக் எடுக்கக்கூடாது. ஜம்முன்னு போயிட்டு நிம்மதியாக ஒரு 2 ட்ரிப்பு ப்ரைவேட் ட்ரிப் மாதிரி போயிட்டு வரணும். இது ஏன்னா விளாக் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட கண் வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய்மெண்ட்டில் இருக்கிறத விட ஐயோ நம்ம விளாகில் இதை காட்டணுமே, ஐயோ விளாகில் அதை காட்டணுமே, அந்த விளாகை பற்றின கான்சன்ட்ரேஷனே அதிகமாகுது. ஸோ அதை கம்மி பண்ணிவிட்டு நமக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து அப்படி பண்ணலான் இருக்கேன். ஒரு ட்ரிப்பு நான் பண்ணேன்னா சும்மா வேணால் நான் ரீல்ஸ் மாதிரி வேணால் எடுத்து போடுறேன். அந்த மாதிரி ட்ரிப்பு போனேன்.
நம்ம இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ட்ரிப்போட அப்டேட்ஸு எல்லாமே அதில் தான் வரும். ஸோ நீங்கள் வந்து நம்ம இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நம்ம ட்ரிப்போட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டிஎம்மும் பண்ணுங்கள். நீங்கள் சப்போஸ் வந்து வர ஆசைப்பட்றீங்க, ஐ மீன் ட்ரிப்புக்கு வந்து போகிறதுக்கு உங்களுக்கு ஓகே எல்லாமே இருக்குது, பட் வந்துட்டு பைக்கு டைமு எல்லாமே இருக்குது அப்படின்னா கம்பெனி இல்லை அப்படின்றதுக்காக சில பேர் போவாங்க. அந்த மாதிரி யாருன்னா இருந்தீங்கன்னா நமக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள், நம்மலாம் ஒன்றா சேர்ந்து போகலாம். நான் வந்து ஒரு 1 மந்த் முன்னாடியே போடுவேன் இன்ஸ்டாவில், அட்லீஸ்ட் எ மந்த் முன்னாடியே. ஸோ போட்டேன்னா ஸ்டோரி வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால இப்போயே கூட சொல்கிறேன், இதோட நம்ம வந்து இப்போ 3ஆவது மாதமா மார்ச்சா, இப்போ இதோட நம்ம ட்ரிப்பு போகிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஜூன் தான் போவோம். ஸோ வந்துட்டு ஒரு 3 மாதம் கேப் இருக்கும். அடுத்த ட்ரிப்பு வந்து எங்கன்றது எங்களுக்கே சரியாக இன்னும் பிளானிங் இல்லை. ஏன்னா அந்த டைமில் எது பிளேஸ் நல்லாயிருக்கும் அப்படின்றத நான் இன்னுமே ரிசர்ச் பண்ணல. அது பண்ணிகிட்டே போவோம். எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஆஃப் ஒரு 1500 கிலோமீட்டர் ட்ரிப்பாக தான் இருக்கும். ஒரு 4லேருந்து 5 நாள் அந்த மாதிரி இருக்கும். பட்ஜெட் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த ட்ரிப்பு. ஏன்னா வந்து ட்ரிப்போட லொக்கேஷனு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடுக்குள்ளே போனால் பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாகும். நம்ம அவுட்டர் ஸ்டேட் போனோம் அப்படின்னா அது எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட அதிகமாக போகும். அதனால் வந்து அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள், நம்ம மேற்கொண்டு பேசுவோம் என்னென்ன ட்ரிப்பை பற்றி. அதே போல் வந்துட்டோம் நம்ம சத்தியமங்கலம். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. சத்தியமங்கலம் போய்ட்டோன்னா அங்கேருந்து நமக்கு அடுத்த ஸ்டாப் வந்து இதுதான், சேலம் தான். ஸ்ட்ரெயிட்டாக சேலம் அடிச்சிட்டோன்னா முடிஞ்சிருச்சு வேலை. சேலம் அடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் பொறுமையாக ஓட்டின்னு போயிடலாம், பிரச்சனை இல்லை. உளுந்தூர்பேட்டை சைடு அப்படியே ஒரே ரோடு போயிட்டோன்னா அப்படியே போயிட வேண்டியதான். பார்த்துக்கலாம் வாங்க. வந்து பார்த்திங்கன்னா வெயில், சரியான வெயில் அடிக்குது. ரைடிங் கேஸ் போட்டு முடியல. ஊட்டிலலாம் ஜில்லுன்னு இருந்துச்சு ரைடிங் கேஸ் போட்டாலே. இங்கெல்லாம் அப்படியே வேர்த்து ஊற்றுது. ஒரு 2 நிமிஷம் நிறுத்தினோன்னா அவ்வளோதான், மொத்தம் ஊற்றி தள்ளிடும் இந்த வெயிலில். அதனால் நிறுத்தாமல் போயிட்டுருக்கோம். அதுபோல் சத்தியமங்கலம் வந்துட்டோம். சத்தியமங்கலம் ஊராட்சி நகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்டில் போனால் பெங்களூரு, நேராக போனால் மேட்டூர், ரைட்டில் திரும்பினா ஈரோடு. ஸோ இதுதான் மெயின் ஜங்ஷனு, சத்தியமங்கலம் ஜங்ஷனு. நம்ம நேராக போய் மேட்டூர் வழியாக தான் போய் இது சேலம் காணிட்டாகணும். இப்போ நம்ம ஈரோடு போகிறதில்ல. ஸோ தட் நம்ம வந்து நேராக போய் லெஃப்ட்டு திரும்பணும். இந்த ரைட்டு திரும்பினா ஈரோடு போகிற வழி இது. நம்ம வந்து அப்படி போகிறதில்ல. இது வந்து பெங்களூர் போகிற ரூட்டு. நம்ம மேட்டூர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகணும். ஹே காய்ஸ், வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சந்தோஷம் கோவிந்தா வந்துட்டானுங்க, முன்னாடி போயிட்டானுங்க. நம்ம வந்து இப்போ எப்படி போக போகிறோன்னா அஞ்சியூர் போகிறதில்ல. அஞ்சியூர் முன்னாடியே வந்து இப்படியே வந்து ஒரு ரைட்டு திரும்புது. இது வந்து பார்த்திங்கன்னா கோபி போய் போகுது, ஐ மீன் கோபிச்செட்டிப்பாளையம் போய் போகுது. ஸோ வந்துட்டு நம்ம வந்து இங்கேருந்து வந்து இங்கே ஒரு இப்படி ஒரு யூட்டர்ன் மாதிரி போட்டு அப்படியே வந்து கோபிச்செட்டிப்பாளையம் பவானி வழியாக போய் அப்படியே சேலம் போய்ட்டு போகிறோம். கைஸ், இந்த ரைட்டு தான் திரும்பணும். கோபி 21 கிலோமீட்டர்ஸு. அவ்வளோதான், சத்தியமங்கலம் நகராட்சி முடிந்து விட்டது. வந்து பார்த்திங்கன்னா ஆனால் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு வந்து ஒரு 21 கிலோமீட்டர் இருக்குது. அப்படியே போக வேண்டியதான். நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து சேலம் தான் போட்டிருக்கோம் ரூட்டு. எனக்கு தெரிஞ்சு சேலம் போயிடுவோம்னு நினைக்கிறேன். சேலம் வந்து எத்தனை கிலோமீட்ரு, எப்படியும் ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கும். இருங்க, இந்த போர்ட்லேயே போட்டிருக்கு. சேலம் வந்து 119 கிலோமீட்ரு. சென்னை 460 கிலோமீட்டர் காட்டுது. 120 கிலோமீட்டர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஸ்ட்ரெச் அடித்தோன்னா போயிடலாம். சேலம் ஒரே ஸ்ட்ரெச்.
அவ்வளோதான் கைஸ். இனிமேல் சின்ராசை கையில் பிடிக்க முடியாது, கடலுக்கு போக வேண்டியதான். உங்களுக்கு அப்படியே கோபிச்செட்டிப்பாளையம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கப்புறம் ஹைவேஸ் தான், கடலுக்கு போயினே இருக்க வேண்டியதான். வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து கோபிச்செட்டிப்பாளையம் வந்து வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பவானி வழியாக நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக இது போக போகிறோம், சேலம். ஸோ சேலம் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்குது. ஒரு ஸ்ட்ரெச் அடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பஸ்ஸெல்லாம் இங்கே சிட்டி சைடில் பார்க்கவே முடியாது, இந்த சைடில் தான் பார்க்க முடியும். ஊர் சைட்லலாம் நல்லா இந்த மாதிரி பஸ்ஸில் அழகாக நல்லா இளையராஜா பாட்டு போட்டு பயங்கரமாக போட்டு போவாங்க பஸ் டிரைவர்லாம். சரியான வைப்பாக இருக்கும். அதுவும் நான் ஈவினிங் டைமெல்லாம் போனோம்னா செமையாக இருக்கும். ஈரோடுக்கு முன்னாடியே ஒரு லெஃப்ட் ஒன்று திரும்புது. நம்ம ஈரோடு போய் தேவையில்ல, ஈரோடுக்கு முன்னாடியே சித்தோடுன்னு ஒரு ஏரியாவில் வந்து திரும்பி அப்படியே போகணும். குமாரபாளையம் அந்த சைடு போகணும். கவுந்தப்பாடி, சித்தோடு, குமாரபாளையம் அப்படி போய் போகணும். ஸோ இப்போ அந்த ரூட் தான் போகிறோம். பசங்க வந்து பின்னாடி வந்துட்டுருக்கானுங்க. ஸோ நம்ம அப்படியே போக வேண்டியது தான். ஏன்னா ரொம்ப நேரம் நிற்க முடியாது, எதுவும் மரம் எதுவுமே இல்லை. அப்படியே 2 நிமிஷம் இப்போ நின்னேன், அதுக்கே மேப் பார்க்க சரியான ஸ்வெட்டு ஊற்றுது அப்படியே. ஏன்னா இந்த ரைடிங் கேஸு ஹெல்மெட்டு எல்லாம் போட்டுனுக்கிறது வேலையே ஆகாது. அதே போல் சேலம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கிலோமீட்டர்னா 93 கிலோமீட்டர், 1.5 hour காட்டுது. போயிடலாம். 1.5 hourனால் இட்ஸ் அ குட் திங். எப்படின்னா ஒரு 1:30 2:30க்கே போயிடலாம் சேலமே. 2:30 போயிட்டோன்னா அவ்வளோதான், ஜாலி தான். 2:30 போயிட்டோன்னா நம்ம வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான், ஒரு 5.5 hours தான் ட்ராவலு. சரன்னு போயிடலாம். அப்படியே 10 o'clock தாராளமாக வீட்டுக்கு போயிடலாம். பாருங்க, கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சி. கோபிச்செட்டிப்பாளையம் வந்து நம்ம தாண்டியாச்சு, போயிட்டுருக்கோம். அப்படியே நேராக போக வேண்டியதுதான். ஹே காய்ஸ், வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இது கிராஸ் பண்ணுறோம், கவுந்தப்பாடி. ஸோ கவுந்தப்பாடி கிராஸ் பண்ணுறோம். ஸோ இன்னும் வந்துன்னா அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சித்தோடுன்னு ஒரு ஏரியா. ஸோ அந்த ஏரியாவிலேருந்து நம்ம அப்படியே ஒரு லெஃப்ட்டு அப்படியே நேராக குமாரபாளையம் அப்படியே போக வேண்டியதான். இது புது மாடல் அப்பாச்சி கைஸ். ஹெட்லைட்டு பாருங்கள், டெயில் லைட்டு பயங்கரமாக இருக்குது, புது டிசைனாக இருக்குது. எல்இடியில் கொடுத்துருக்காங்க டெயில் லைட்டு. நான் இந்த வண்டி வாங்கும்போது இந்த வண்டி தான் வாங்கலான் இருந்தேன், அப்பாச்சி தான் எஃப்சி வாங்கும்போது. பட்டு இந்த ஃபேஸ் இருக்குல்ல, ஐ மீன் இந்த பாருங்கள், இந்த வண்டியோட ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஃபஸ்ட்டு பிட்டில் ஸோ இந்த மாதிரி டூம் வந்து விடாமல் நம்ம எஃப்சி டூம் மாதிரி இருந்துச்சு, அந்த அப்பாச்சி விட்டுருந்தாங்க. எனக்கு இந்த டூம் தான் பிடிச்சிருந்துச்சி, பழைய டூமு. இந்த டூம் பிடிக்கல, அதனால் நான் அந்த வண்டியை எடுக்கல கைஸ். அப்படியே நான் எஃப்ஜெட் ஏற்றுக்கினேன். ஆனால் இதுவுமே எஃப்சியுமே நல்ல ஒரு மைலேஜ் ஆகட்டும், நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. வண்டி எடுத்து 5 வருஷம் ஆகுது, இது வரையும் இன்ஜின் கம்ப்ளைண்ட்டே வரல. 5-6 வருஷம் ஆகுது, இது வரையும் இன்ஜின் கம்ப்ளைண்ட்டே வரல. வண்டி சூப்பராக இருக்குது. அந்த வண்டியோட லுக்கு பிடிக்கும். பட் வந்துட்டு இதை எடுத்து இதே ஓகே தான், செட் ஆகிடுச்சு நமக்கு எஃப்ஜெட்டு. இது வந்துட்டு அந்த அப்பாச்சி வந்து இதோட கொஞ்சம் பவர் அதிகம், இது கொஞ்சம் பவர் கம்மி. ஒரு 2 PS 3 PS அது பவர் அதிகம், அவ்வளோதான். இன்னும் சித்தோடு பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குது, போயிட்டுருக்கோம். அப்படியே போயிட்டு அங்கே வந்து லெஃப்ட் எடுக்கணும். காய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சித்தோடு ஜங்ஷனு. இது லெஃப்டில் திரும்பினீங்கன்னா பைபாஸு. இது வந்து பார்த்திங்கன்னா சேலம் பைபாஸ் தான். நம்ம இது வழியாக போயிட்டு நம்ம அப்படியே வந்து கொஞ்ச தூரம் போயிட்டு ஒரு கர்வ் வரும், அந்த கர்வில் வந்து நம்ம ரைட் எடுக்கணும், ரைட் எடுத்து போகணும். ஸோ ரைட் எடுத்தோன்னா நமக்கு வந்து அப்படியே பவானி போவோம். பவானிக்கு முன்னாடியே ஒரு ரைட்டு திரும்பும். அந்த ரைட்டு திரும்பினோம்னா நம்ம அப்படியே குமாரபாளையம் வழியாக அப்படியே போய் போயிடலாம். அப்படியே போயிடலாம்.
ஓகே, ஹைவேஸ் வந்து கனெக்ட் ஆகிட்டோம். ஸோ இனிமேல் வந்து அப்படியே சர்ன்னு போக வேண்டியதான். இன்னும் பிரச்சனை இல்லை. இன்னும் வந்து ஒரு 68 கிலோமீட்டர்ஸ், 67 கிலோமீட்டர்ஸு டு ரீச் சேலம். அதெல்லாம் ரீச் பண்ணிட்டேன்னா அப்புறம் இன்னுமே பிரச்சனை கிடையாது, சர்ன்னு போயிடலாம். ஓகே கைஸ், வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பிரேக் வந்து நிப்பாட்டணும். வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:10 வந்து பெட்ரோல் போட்டோம். பெட்ரோல் பங்க்கில் இருந்தவர் வந்துட்டு, இது என்னப்பா இது கேமராவா, இது என்ன எவ்வளோ அப்படி இப்படின்னு விசாரிச்சுட்டு இருந்தாங்க. சொன்னேன், ப்ரோ கேமரா செட்டப்பு 60,000 வந்துடும், மைக்கு அடாப்டர் அது இதுன்னு ஹெல்மெட்டு அப்புறம் ரைடிங் ஜாக்கெட் இதெல்லாம் சேர்த்து ஒரு 1,00,000 ப்ரோ அப்படின்னு. 1,00,000 அப்படின்னாரு. ஆமாம் ப்ரோ அப்படின்னு. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திருப்பியும் டேங்க் ஃபுல் அடித்தோம். ஃபுல் அடிக்கலை, 910 போட சொன்னேன், போட்டோடனே ஃபுல் ஆகிடுச்சு. இப்போது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோக்கு போட்டிருக்கோம், 3,000 போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட பெட்ரோலு. போய்டுன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து வீட்டுக்கு தாராளமாக. பவானி லெஃப்ட்டு, கோபிச்செட்டிப்பாளையம், எடப்பாடி எல்லாமே லெஃப்ட்டு. நேராக போனோம். நம்ம இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குது நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இது சேலம். குமாரபாளையம் தாண்டியாச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இது போனோம், ஐ மீன் சங்ககிரியிலேருந்து அப்படியே சேலம். டுவர்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வியூவு. மவுண்டைன் மேலே பாருங்கள், க்ளவுடு, அந்த க்ளவுடோட நிழல் போட்டிருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு மவுண்டைனு. அப்படியே வந்து லெஃப்டில் திரும்பினீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு. சரியான ஒரு வியூவு. சரி, அதனால தான் அப்படியே கேமரா ஆன் பண்ணேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு தென்னந்தோப்பு, அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா வாழைத்தோப்பு. இந்த சைடு பயங்கரமாக இருக்குது. கைஸ், இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா செல்வாஸ் ரெஸ்டாரண்ட் சேலம். ஸோ இங்கே வந்து கூகுள் மேப்பில் ரிவ்யூ பார்த்து வந்தோம், நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு சாப்பிட்டு கிளம்புறோம். இது அதே போல் ரேட்ஸும் வந்து நல்லா அஃபோர்டபுளாகவே இருந்துச்சு. ஸோ அப்படியே சாப்பிட்டாச்சு, அப்படியே கிளம்பிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரோடு தான், ஆத்தூர், சின்ன சேலம், கள்ளக்குறிச்சி, அப்படியே உளுந்தூர்பேட்டை, விக்கிரவாண்டி, திண்டிவனம் உள்ள போகிறோம். அப்படியே போயிட வேண்டியதான். அவ்வளோதான், கிளம்பியாச்சு. இப்போ நல்லா கொஞ்சம் எப்படி சொல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதே போல் ரிலாக்ஸாகவும் இருக்குது. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு. மணி 4 ஆகுது. உளுந்தூர்பேட்டை வந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட இருக்குது இங்கேருந்து. ஸோ அதோட டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 hours காட்டுது. ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் பீட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. ஆமாம், ரோடு எப்படி இருக்குதுன்னு தெரில. இந்த ரோடு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஈஸியாக பீட் பண்ணலாம், பார்ப்போம். இப்போ ஒன்ஸ் நம்ம சிட்டி அவுட்ரு போயிட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே கிளம்பி போயிட வேண்டியதுதான். டயர்டே ஆகலை. ஒரு 200 கிலோமீட்டர் ஓட்டணுமா? ஆமாம், ஒரு 200 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் அங்கேருந்து கிளம்பி. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350 கிலோமீட்டர் இருக்குது வீட்டுக்கு. இனிமேல் ஹைவேஸ் தான். உளுந்தூர்பேட்டை 136 கிலோமீட்டரு. ஆமாம் கைஸ், இப்படி வந்துட்டு நம்ம ஸ்ட்ரீட்டாக போயிடணும். கரெக்டு, மேலே தான். இது வந்து பார்த்திங்கன்னா மதுரை, இதெல்லாம் வந்து ரைட் சைடில் போகணும். இது வந்து நம்ம ஸ்ட்ரீட்டாக போகணும், சென்னை, ஆத்தூர் அதெல்லாம். ஸோ ஒரே ஸ்ட்ரீட்டு. அவ்வளோதான் கைஸ், ஹைவேஸ் கனெக்ட் ஆகி விட்டோம். மேல் ஒரே ரோடு தான். இந்த ரோடு வந்து அப்படி இருக்கும், சேலம் டு உளுந்தூர்பேட்டை ரோடு சூப்பராக இருக்கும். எந்த குண்டு குழி எதுவுமே இருக்காது. ஸோ பறக்க விடலாம் வண்டியை. கைஸ் நான் வியூ பாருங்கள். இந்த சேலம் சைட்லாம் வந்தாலே இதுதான் ஃபுல்லாக மழை தான் இருக்கும். அதே போல் கிருஷ்ணகிரி சைடு போனாலும் சரியான ஸ்டன்னிங் வியூவில் இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அதுவுமே எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி ஹைவேஸில் அப்படியே மலையை பார்த்து ரசிச்சுக்கிட்டே அப்படியே வண்டி ஓட்டுறது வந்து சரியான ஃபீலு, பயங்கரமாக இருக்கும்.
ஹலோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோன்னா சேலம் தாண்டி நம்ம ஆத்தூர் தாண்டி வந்துட்டோம். இது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக முத்துமலை முருகன் டெம்பிள். எங்கே பார்த்தீங்கன்னா முருகர் திருவாரி முருகா பாய் பாய். ஸோ வந்துட்டு முத்துமலை முருகர் டெம்பிள் வந்து நம்ம தாண்டியாச்சு. ஸோ வந்துட்டு நம்ம அப்படியே தாண்டி போயிட்டுருக்கோம். டுவர்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். வியா சின்ன சேலம், கள்ளக்குறிச்சி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேலம்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட ஓட்டியிருக்கோம். 42 கிலோமீட்டர்ஸ். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கரெக்டாக ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இங்கேருந்து உளுந்தூர்பேட்டைக்கு கரெக்டாக. டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:30 இருக்கும். கால் ரெண்டும் வலியுது, அதனால் இப்படி எடுத்து வச்சிட்டேன். ஹைவே தான், எதுவும் பிரேக்லாம் எதுவும் பெருசாக பிடிக்கிற மாதிரி வராது. அப்போது கால் வலியுது கைஸ், முடியல. அந்த இது நம்ம ரைடிங் கேஸ் போட்டிருக்கோம்ல, ஸோ வந்துட்டு நம்ம ரைடிங் கேஸ் போட்டிருக்கறதுனால அந்த நீ சப்போர்ட் கார்டு ஒன்று வரும் ப்ரொடெக்ஷன் இங்கே. ஸோ அது வந்து மடங்கும், அது அதே வலி எடுத்துகிட்டே இருக்கும். ஏடா கூடமாக உட்காந்துச்சுன்னா அது ஏடா கூடமாக தான் இருக்குது. அது ஃபுல்லாக இப்போ கழட்டியே மாட்டணும், அதெல்லாம் டைமே கிடையாது. எவ்வளோ சீக்கிரம் இருட்டுறதுக்கு முன்னாடி கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கவர் பண்ணிடணும் கிலோமீட்டர்ஸு. அப்புறம் இருட்டுச்சுன்னா அது ஒரு கடுப்பான விஷயம். ஏன் வந்து பார்த்திங்கன்னா டிவைடர் இல்லாத ஏரியாலாம் வந்து அப்படியே தூக்கி மூஞ்சில் அடிப்பாங்க ஹெட்லைட்டு, கடுப்பாக இருக்கும். அதனால தான் முன்னாடியே எப்படியுமே இப்போ போனால் முன்னாடியே எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நம்மளால் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிடணும். அதுதான் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டு. ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆத்தூர் தாண்டுறோம். நம்ம வந்து அப்படியே பைபாஸ் பண்ணுறோம். அப்படியே பைபாஸ் பண்ணுறோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ். 80 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இன்னும் 80 கிலோமீட்டர்ஸ் போனால் உளுந்தூர்பேட்டு போயிட்டே இருக்கிறோம். ரோடு வந்து அப்படியே வந்து ஒரே ரோடு தான், ஆனால் லைட்டாக கண்ணு சொக்கிற மாதிரி ஆச்சு. அதனால் அப்படியே நான் கேமரா ஆன் பண்ணிட்டேன், அப்படியே vlog பண்ணிட்டே போகலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஊட்டி ட்ரிப்பு பற்றி பேசணுன்னா இட் வாஸ் குட். பட் வந்து நீங்கள் மார்ச்சில் வர்றதுக்கு பதில் மான்சூன் டைமில் கண்டிப்பாக வாங்க. நாங்களே இன்னொரு வாட்டி மான்சூனில் வரலான்னு இருக்கோம். வேறு மாதிரி இருக்கும் போல் ரூட்டு. இப்போயே ஆனால் பார்த்தீங்கன்னா நெத்திக்கு ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பேன். இந்த கார் போயினே இருக்க மாதிரி இருக்குது, பார்த்தா கிட்ட வர 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 டக்குன்னு அவ்வளோ ஸ்லோவாக போகுது. ஏன்னா இஷ்யூவான்னு தெரில. அதுக்கு பார்க்கிங் லைட்டாச்சும் போடணும், அதான் சொல்ல வரணும். அதே போல் இந்த மசனக்குடிலாம் மான்சூன் டைமில் போனால் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ எப்படின்னு பார்ப்போம் என்ன கதைன்னு. அதே போல் ரூம் வந்து பார்த்திங்கன்னா 5000 3 நைட்டு 3 பேருக்கு. ஸோ இட் வாஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ் ஃபார் தட் ரூம். அந்த ரூமுக்கு அது எக்ஸ்பென்சிவ். ஏன்னா அந்த ரூமுக்கு ஒரு நைட்டுக்கு வந்து 1000 ரூபாய் 3 பேருக்குன்னா ஓகே. ஆனால் ஒன்றுமே இடமே இல்லை, சும்மா பெட்டு பக்கத்தில் நடந்து போகிற அளவுக்கு இடம், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன சேலம் கிட்டே வந்துட்டோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்குது சின்ன சேலமுக்கு. பார்த்திங்கன்னா சின்ன சேலம் வந்து வந்தாச்சு. இன்னும் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சிக்கு ஒரு 17 கிலோமீட்டரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட்டை டோலுக்கு வந்து ஒரு 53 கிலோமீட்டரும் இருக்குது. டைம் ஒரு 5:30 இருக்கும். உளுந்தூர்பேட்டை பார்த்திங்கன்னா 15 ஆகிடும். ஓகே 15 போய்ட்டேன்னா கூட அப்புறம் அங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் ஓட்டணும். அது ஓட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ட்ரிப்பு முடிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு போகிறது கடுப்பாக தாங்குது. என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணும். அந்த பொழப்பையும் பார்த்தாகணும். இது வந்து மைண்ட் ரிலாக்ஸுக்கு ஒரு 4 நாள் வந்தோம்மா, அதுமாரி ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, அவ்வளோதான். நல்லா இருந்துச்சா போதும் இறங்கு, அவ்வளோதான். ஒரு 4 நாள். காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி வந்தாச்சு. கள்ளக்குறிச்சி வந்து லெஃப்டில் போகணும். ஸோ நம்ம உளுந்தூர்பேட்டை தான் போகிறோம். ஸோ கள்ளக்குறிச்சி பைபாஸ் பண்ணுறோம். அப்படியே பைபாஸ்லேயே அப்படியே போயிட வேண்டியதான்.
இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட்டைக்கு வந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. சன் செட் ஆகிட்டுருக்கு, பின்னாடி செட் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு தெரியாது. போகும்போது தான் பார்த்தீங்கன்னா சன்செட்டு வேறு லெவலில் ஆச்சு. அப்படியே ரெட் கலரில் கரெக்டாக காட்டும் போது கேமரா ஆஃப் ஆகிடுச்சு. நான் கேமரா பேட்டரி போடுறதுக்குள்ளே சண்டே போயிடுச்சு, வீட்டுக்கு போயிடுச்சு. அது டாடா பாய் அப்படின்ட்டு. நிறைய தென்னந்தோப்பு தான் கைஸ் இருக்குது. தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, இதுதான் முக்கால்வாசி இருக்குது. இந்த சேலம் சைடு, பொள்ளாச்சி சைடு எல்லாமே ஃபுல்லாக இதுதான். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இடம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹில் ஸ்டேஷன்ஸ்னால் இன்னும் கொழுக்குமலை, மூணாறு மட்டும் தான் இருக்குது. அது வந்து நம்ம அத்திரப்பள்ளி ட்ரிப்லேயே கவர் பண்ணலான்னு பார்த்தோம். அத்திரப்பள்ளி வால்பாறை ட்ரிப்லேயே அது வந்து கவர் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்துட்டு டைம் வந்து செட் ஆகலை. ஐ மீன் அவ்வளோ நாள் வந்து லீவு சரியாக கிடைக்கல எல்லாருக்கும் டைம். அதனால் அது ஒத்து போகல. அதனால் வால்பாறையும் அத்திரப்பள்ளி கொண்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். இன்னும் பேலன்ஸ் கொழுக்குமலை, மூணாறு முடிச்சிட்டோன்னா தமிழ்நாடு ஒயிட் வாஷு எல்லா ஹில் ஸ்டேஷனும் கவர் பண்ணியாச்சு பைக்லேயே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வேறு எங்கே போனோம், அது எங்கே போகலான்றது மைண்டில் சுத்தமாக இப்போதைக்கு ஐடியா இல்லை. ஆனால் ஐட்நெட்டில் இன்னும் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முருதீஸ்வரர் போனோன்னு ஒரு ஆசை. அப்புறம் சிக்மங்களூர் போனோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருதீஸ்வரர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வரும், 900 கிலோமீட்ரு. அது வந்து ஸ்ட்ரெயிட் ஒரு ஸ்ட்ரெச் ஓட்டவே முடியாது, 900 கிலோமீட்டர்ஸு. ஸோ அது வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஓட்டணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு எதனா ஒரு ரூம் ஸ்டே போட்டு அதுக்கப்புறம் மறுநாள் காலையிலேருந்து 300 அப்படி தான் ஓட்டணும். ரிட்டர்ன் வரும்போது பெங்களூர் வந்துட்டு அங்கேருந்து முருதீஸ்வரரில் ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் இது பண்ணிட்டு பெங்களூரில் ஸ்டே பண்ணிட்டு அப்படியே வர வேண்டியதான். அப்படி தான் பண்ணணும். ஸோ வேறு வழி கிடையாது. அப்படி பண்ணி வந்து முருதீஸ்வரர் முடிச்சு விட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரளா சைடு இருக்குது நிறைய பிளேசஸ்ஸு. அலப்பி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருவன்றம், வர்க்கலா, அப்புறம் வேறு என்ன இருக்குது, வயநாடு போய்ட்டு வந்துட்டேன். ஆனால் ட்ரெயினில் போனேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாகமான், இது போல் ஒரு சில பிளேசஸ் இருக்குது கேரளாவில். கேரளாவை முடிக்கணும். அவரை முடிச்சிட்டோன்னா அப்படியே கர்நாடகாவில் கூர்கு, சிக்மங்களூர், அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா முருதீஸ்வரர், அப்புறம் கோகர்ணா, அதை டாண்டெல்லி, அவ்வளோதான். இது முடிச்சு தான் கர்நாடகா முடிஞ்சிச்சு. சவுத் இந்தியாவே வாஷ் அவுட்டு. அதுக்கப்புறம் வந்து வைசாக் ஒரு வாட்டி போயிட்டு வரணும், இந்த சைடு ஆந்திரா சைடு, அவ்வளோதான். அப்புறம் ஆந்திரா சைடில் பெருசாக ஹில் ஸ்டேஷன் எதுவும் இல்லை, அவ்வளோதான். அடுத்து முடிச்சிட்டோன்னா அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிச்சு சவுத் இந்தியா. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம நார்த் இந்தியா போக வேண்டியதான். நார்த் இந்தியா வந்து எப்படின்னு பார்ப்போம் கைஸ். பைக் எடுத்தோம்னா போகலாம், இந்த பைக்லேயுமே போகலாம். பட் வந்து பார்ப்போம் எப்படின்ட்டு. ஏன்னா நார்த் இந்தியா போனோன்னா சும்மா கிடையாது. ஒரு அப்படியே ஒரு 15 நாள் ஆச்சு மினிமம் வேணும். இப்போ ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு 600 கிலோமீட்டர் போயிட்டு 600 கிலோமீட்டர் ரிட்டர்ன் வராமல் இருந்தால் பிரச்சனையே கிடையாது. நம்ம வந்து ஒவ்வொரு இதுவாக கவர் பண்ணலாம். இப்போ ஒரு வாட்டி டெல்லி போய்ட்டு வந்தோன்னா ஒரு வாட்டி ஜம்மு போய்ட்டு வரலாம், அதுமாரி பண்ணலாம். ஆனால் அது இங்கேருந்தே 2000 கிலோமீட்ரு, டெல்லியிலேருந்து ஜம்முவே 1000 கிலோமீட்ரு, 3000 கிலோமீட்ரு. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து அப்படிலாம் பண்ணவே முடியாது. அப்படியே எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும். ஒரு ட்ரிப்பு போனோம்னா ஃபுல்லாக முடிக்கிற மாதிரி தான் பார்க்கணும் அங்கே இருக்கிற எல்லாத்தையும். ஸோ பார்ப்போம் எப்படின்ட்டு பார்ப்போம் கைஸ். அது எல்லாம் முடிச்சிட்டோன்னா அப்படியே லே போயிட்டு வந்துடலாம். லே போயிட்டு வந்துட்டோன்னா அவ்வளோதான். லே முடிச்சுட்டு அப்புறம் இந்த சைடு நேபாள் போகணும். நேபாள் போயிட்டு வந்துட்டோன்னா அவ்வளோதான். நேபாள், குஜராத்து, ராஜஸ்தானு, அப்படியே நார்த் இந்தியா அப்படியே ஒரு ரவுண்டு நார்த் ஈஸ்ட் ரைடு ஒன்று போட்டு அப்படியே எல்லாத்தையும் அப்படியே முடிச்சு விட்டுடலாம். முடிச்சு விட்டோன்னா அவ்வளோதான், முடிச்சுட்டிங் போங் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளை வந்து எல்லாத்தையும் முடிச்சு விட்டுடலாம். வேறு இந்தியா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு கண்ட்ரி போகலாம். வேறு கண்ட்ரிலாம் பைக்கில் வேணாம், நம்ம ஃப்ளைட்லேயே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அவ்வளோதான் கைஸ். ஒரு 2 இயர்ஸா, ஆமாம், ஒரு 2 இயர்ஸில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஹில் ஸ்டேஷனும் 1.5 இயர்ஸ்லேயே முடிச்சிடலாம். ஆமாம்,
நாங்கள் வந்து 3 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு தான் போகிறோம். மாதம் ஒரு ட்ரிப்பு போனால் எல்லாத்தையும் டப்பு முடிச்சிடலாம் ஒரு 1 இயர்க்குள்ளேயே. ஏன்னா ஒரு 10-12 ஹில் ஸ்டேஷன் தான் இருக்குது. 10 கூட இருக்காது, கம்மியாக இருக்கும், 7-8 தான் இருக்கும். அப்படி மூச்சுனா மூச்சு விட்டுடலாம். நாங்கள் போகிறது ஒரு 1.5 இயர்ஸ். இன்னும் நாங்கள் 3 கொழுக்குமலை அடுத்த ஜூனில் போயிட்டு வந்துட்டோன்னா அவ்வளோதான். வர ஜூனில் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். தமிழ்நாடு 1.5 இயர்ஸில் ஒயிட் வாஷ் பைக்லேயே நம்ம தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கள்ளக்குறிச்சி டோலு. கள்ளக்குறிச்சி தாண்டியாச்சு. கள்ளக்குறிச்சி தாண்டியே நம்ம ஒரு 4-5 கிலோமீட்டர் வந்துட்டோம். இதுதான் அதோட டோலு. இப்போ இங்கேருந்து அப்படியே உளுந்தூர்பேட்டை போயின்னு இருக்கோம். நம்ம இந்தியா ஃபுல்லாக அப்படியே முடிச்சு விட்டுடலாம். இன்னும் ஒரு எப்படியும் அதுக்கு ஒரு மொத்தமாக நான் முடிச்சு விட்றதுக்கு எப்படியும் எனக்கு மினிமம் ஒரு 5 to 10 இயர்ஸ்க்குள்ளே முடிச்சிருவேன். இன்னும் ஒரு 10 ஆகாது, ஒரு 7 இயர்ஸ் அப்படி ஆகும். அதுக்குள்ளே முடிச்சு விட்டுடலாம் எல்லாத்தையுமே. அதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுட்டு பைக்லேயே பண்ண போகிறேன். இந்த பைக் தான் மாற்றணும்னு தெரில. ஏன்னா இதே வந்து ஆல்ரெடி 6 வருஷம் ஆயிடுச்சு. இந்த வண்டி நல்லா தான் இருக்குது, பட்டு சொல்கிறேன். அதனால் பைக் மாற்றுறேன்னா மாற்றுவேன். மாற்றினா வந்து ஜிடி தான் எனக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி. அது தாண்டி எந்த வண்டி எடுக்கலான்னு தெரில. ஹிமாலயன் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லைன்ற மாதிரி எதனாலும் சொல்கிறாங்க. பார்ப்போம், அந்த கதையை அப்புறம் பார்ப்போம். அவ்வளோதான், முடிச்சு விட்டேன்னா அவ்வளோதான். இந்தியாவை முடிச்சு விட்ருவோம். இன்னும் ஒரு 7 வருஷம் போச்சுன்னா மொத்தம் இந்தியாவில் இருக்கிற எல்லா பிளஸையும் ஒயிட் வாஷ் பண்ணிடலாம். பார்ப்போம் கைஸ், போயிட்டு வருவோம். நான் அப்படியே உளுந்தூர்பேட்டை போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கப்புறம் பெருசாக வந்து உங்களுக்கு காட்டுறது எதுவும் இருக்காது. சன் வேறு செட் ஆகிட்டுருக்கு, இருட்டிடும் ரொம்ப நேரத்தில். சன்செட் வந்து இன்சைட் ஆயிடுச்சுனா கூட எதனா காமிக்கலாம். அது பின்னாடி ஆகிட்டுருக்கு, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நான் உங்களுக்கு உளுந்தூர்பேட்டை போயிட்டு அப்படியே அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஹே கைஸ், வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கோன்னா உளுந்தூர்பேட்டை டோலு வந்து ஒரு பிரேக் போட்டோம். பிரேக் போட்டு லாங் பிரேக்காக போயிடுச்சு. 6:13 வந்தோம். வந்து பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் பிரேக்கு. 1 ஹவர் போகலான்னு பார்த்தோம், 1.5 ஹவர் ஆயிடுச்சு. கொஞ்சம் லாங் பிரேக்காக போச்சு, பரவாயில்ல. அதுக்கப்புறம் இங்கேருந்து எதுவும் பிரேக் இல்லை. ஒரு 182 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஸோ தட் போயிடலாம். ஒரு 3 hours டிரைவு. பட் கொஞ்சம் ரஷ் பண்ணால் 2.5 போயிடலாம். பட் பார்ப்போம், ஏன்னா நைட் டைமு கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டணும். பகல் டைம்னா சருன்னு ஓட்டு போயினே வந்துடலாம். ஏன்னா நைட் டைம் யார் எங்கேருந்து வராங்கன்னே தெரியாது. என்னதான் நம்ம பார்க்கலாம் போய் வச்சுருந்தாலுமே சேஃப்டி முக்கியம். அதனால் இதை பாருங்கள் எப்படி போகிறானுங்க போங்க. அதுமாரி சருன்னு போவாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓட்டினோம். அதே போல் கார்லாம் பார்த்தீங்கன்னா சைடு மிரரில் எங்கேயோ வரா மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா அவனுக்கு 100-120 வருவாங்க. ஒரே தட்டுனாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் பத்திரமா பொறுமையாக அப்படியே போயிடணும் வீட்டுக்கு. அது பார்க்கலாம் போட்டதுனால எவ்வளோ விசிபிலிட்டி இருக்குது பாருங்கள். இல்லைனா ஒன்றுமே தெரியாது பார்க்கலாம் இல்லைனா நைட்டில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து பெருசாக காட்டுறதுக்கு எதுவும் இருக்காது. நைட் டைமு இப்படியே தான் போவோம். ஒரு 180 கிலோமீட்ரு வீட்டுக்கு. இப்போ நம்ம போகிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட்டை வழியாக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடு. விக்கிரவாண்டி, திண்டிவனம், விழுப்புரம், மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு, தாம்பரம், அவ்வளோதான். அப்படியே நம்ம போய் வீட்டுக்கு போயிடலாம். ஆஸ் யூஷுவல் ரூட்டு. நம்ம ட்ரிப் வந்து எப்படி போச்சுன்னு கேட்டிங்கன்னா ஓகே, நல்லா தான் போச்சு. எதுவும் இஷ்யூஸே இல்லை பெருசாக. போகும்போது இந்த பாகலம் சுவிட்சு மட்டும் கழட்டி விழுந்துச்சு. ஐ மீன் அந்த நெட்டு மட்டும் கழண்டுச்சு. இந்த ஊட்டி நாங்கள் போன பிளான் வந்து நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ரூட்டு போர் அடிச்சுது அப்படின்னா நாங்கள் போன ரூட்ஸ்லாம் நீங்கள் போகாமல் இருந்தீங்கன்னா வந்து போய் பாருங்கள். நாங்கள் என்னென்ன ரூட்ஸ் போனோம்னா 1 டே வந்து கூடலூர், அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பைக்காரா போட்டிங்கு கூடலூர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தெப்பக்காடு போயிட்டு அப்புறம் தெப்பக்காடுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம
மசனக்குடி ரைட்டு, அப்படி திரும்பிட்டு மசனக்குடியிலேருந்து கல்லட்டி திரும்பிட்டு கல்லட்டிலேருந்து அப்படியே நேராக ஏறணுன்னா ஊட்டி. அவ்வளோதான். இந்த ரூட்டு தான் நாங்கள் போயிட்டு வந்தோம். 1 டே ஆயிடுச்சு. அதுக்கே கூடலூரில் போய் சாப்பிட்டோம். மதுரை பாண்டியன் ஹோட்டல் சம்திங் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு மெயின்லேயே, நல்லா தான் இருந்துச்சு. நான் வீடியோவில் மேபி காமிச்சிருப்பேன். இந்த வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் போய்ட்டு அதில் பாருங்கள். அதில் வந்து நம்ம யானை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மான், அப்புறம் வந்து இது மயில், அதுக்கப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் குரங்கு, அதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், ஊட்டியோட ப்ளேலிஸ்ட்டில். ஸோ அதுக்கப்புறம் 2வது நாள் வந்து எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா, 2வது நாள் வந்து நம்ம இப்படி இந்த சைடு அவலாஞ்சி சைடு போனோம். எமரல்டு லேக்கு, அவலாஞ்சி லேக் போனோம். அப்புறம் 2 லேக்லேயும் தண்ணி இல்லை, அதனால் போய் பைன் ஃபாரஸ்ட் பார்த்தோம். பைன் ஃபாரஸ்ட் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. நாங்கள் வந்து எப்படி சொல்ல, பைன் ஃபாரஸ்ட் நீங்கள் கூடலூர் போகிற வழியிலே இருக்கும், ஓகேவா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைன் ஃபாரஸ்ட் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஐசோலேட்டடாக இருக்கும், கூட்டமே இருக்காது. நீங்கள் ஜாலியாக போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன, ஊட்டி போட் ஹவுஸு, இந்த பொட்டானிக்கல் கார்டனு, டால்ஃபின் ஹவுஸு, இதெல்லாம் வந்து எதுவுமே நாங்கள் போகல. ஏன்னா வந்து எப்பவுமே அது ஃபேமிலி போகிற க்ரௌடடான பிளேசஸ்ஸு. ஸோ அங்கே போய்ட்டு நம்ம ஒன்றும் பெருசாக அதாவது யாரும் பார்க்காததையோ இல்லை காட்டாததையோ பெருசாக காட்டிட முடியாது. இந்த கூடலூருமே யாரும் காட்டல அப்படின்லாம் நான் சொல்ல வரல. பட் நம்பர் ஆஃப் வீடியோஸ் வந்து கம்மின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம வந்து அந்தமாரி அட்வென்ச்சராக போகணுன்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு ஒரு ரூட்டு தெரியாமல் இருக்கும், அது வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் விஷயம். ஸோ அதெல்லாம் மேட்ரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதான் செகண்ட் டே அவலாஞ்சி லேக்கு, எமரல்டு லேக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைன் ஃபாரஸ்ட்டு அவலாஞ்சி லேக்லேயே. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோன்னா ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் போனோம். அது வந்து குத்தா வாட்டர் ஃபால்ஸுன்ட்டு யாருமே இல்லை, அங்கே மொத்தமே 5 பேர் தான் இருந்தோமே. அங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தண்ணி வந்து இந்த சீசன் ட்ரை சீசன்லேயே ஓரளவுக்கு நல்லாவே தண்ணி வந்துச்சு. ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். ஸோ அந்த ஃபால்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டு அது அப்படியே இன்னொரு வழியாக வந்து நம்ம மேலே ஏறி வந்துட்டோம். ஸோ அந்த வழியும் சூப்பராக இருந்துச்சு. போனது வந்து அவலாஞ்சி வழியாக போயிட்டு வந்தது வந்து இன்னொரு வழி வந்தோம். அது என்ன வழின்றது நான் போடுறேன் அப்படியே கீழே, அவங்க சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அந்த வழியாக வந்துட்டோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியை வந்து ஊட்டியை சுற்றி பார்க்காம ஊட்டி சுற்றி இருக்கிறத பார்த்துட்டு வந்தோம். நெக்ஸ்ட் டைம் போனோம்னாலும் மசனக்குடி தான் போகணுன்னு ஆசை. ஏன்னா வந்து மான்சூனில் எப்படி இருக்குன்றத மசனக்குடி பார்க்கணும். ஸோ அது பார்த்துட்டு அப்படியே வந்து இந்த பொட்டானிக்கல் கார்டன் இதெல்லாம் பார்க்கல நாங்கள். ஸோ அதையும் அப்படியே ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்படியே வந்துட வேண்டி தான். அதுக்கப்புறம் இந்த ஊட்டி ட்ரிப்பு இவ்வளோ தான் கைஸ். ஒரு 4 டேஸ் ட்ரிப்பு நல்லாவே போச்சு, எந்த இஷ்யூஸும் இல்லை, வண்டியிலையும் சரி எங்களுக்கும் சரி. அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டு ஸ்மூத்தாக வந்துடுச்சு. அதில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வழியாக போகணும், சேலம் வழியாக. அதனால் முத்துமலை முருகன் டெம்பிள் வந்து பார்த்துட்டு போனோம். ஸோ அங்கே போய்ட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்துட்டு போனோம். அந்த வீடியோ பார்க்க தான் பாருங்கள், அது ஃபஸ்ட்டு வீடியோ சென்னை டு ஊட்டி இது. ஸோ அங்கே போய் அது பார்த்துட்டு போனோம். வரும்போது அந்த வழி தான் வந்தோம். பட் போகும்போதே நாங்கள் பார்த்துட்டு போயிட்டோம். சாமி பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அப்படியே போய்ட்டோம். அங்கே போயும் ஒரு முருகல் டெம்பிள் பார்த்தோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியோட ப்ளேலிஸ்ட்டில் வந்து இந்த நம்ம அவலாஞ்சி போனோம்ல அந்த வீடியோவில் வந்து இருக்கும், இந்த ஊட்டியில் இருக்க முருகன் டெம்பிள். ஸோ இதில் தான் நம்ம பார்த்தோம் ஊட்டியில். அதுக்கப்புறம் வேறு எதுவும் பார்க்கல கைஸ், இவ்வளோ தான் பார்த்தோம். இந்த பிளான் வந்து உங்களுக்கு சூட் ஆகுமான்னு பாருங்கள். ஊட்டி போகாமல் இருந்தால் ஜஸ்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள், இந்த பிளான் உங்கள் ஷெடியூலில் கரெக்டாக சூட் ஆகுமான்னு. அப்படி சூட் ஆச்சுன்னா இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒர்த்தான பிளான் இது. ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட்டை தாண்டிட்டோம். இப்போ தாண்டி போயிட்டுருக்கோம். அது சந்தோஷம் போயிட்டுருக்கான் பாருங்கள், இண்டிகேட்டர் போட்டுன்னு. அவ்வளோதான், அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான். இது மேலே எந்த ஸ்டாப்பிங்கே கிடையாது. 180 கிலோமீட்டர்ஸ் ஒரே ஸ்ட்ரெச்சு உளுந்தூர்பேட்டை டு வீட்டுக்கு. அவ்வளோதான், இதுக்கு மேலே எந்த இதுவும் கிடையாது, ஸ்டாப்பிங்கு எதுவும் கிடையாது. ஒரே ஸ்ட்ரெச்சை அடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே காட்டுறதுக்கு எதுவும் பெருசாக இருக்காது கைஸ். இதே போல் ஃபுல்லாக இது தான் ஐமீன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே இருட்டாக தான் இருக்கும், எதுவும் பெருசாக காட்டுற மாதிரி இருக்காது. அதனால் வந்து ஆஸ் யூஷுவல் போகிற ரூட்டு தான். இதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரூட்டு தான் போகிறது, விழுப்புரம் ரூட்டு. ஸோ இதுக்கு மேலே பெருசாக எதுவும் காட்டுறது இருக்காது. அதனால் நான் vlog வந்து இதோட முடிச்சுக்கிறேன். vlog பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்து அடுத்த ட்ரிப் எப்போ போகிறோன்றதுக்கு நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். நான் மேக்ஸிமம் ஜூன் தான் பிளான் பண்ணுறேன், பார்ப்போம் எப்படின்ட்டு. அதான் உங்களுக்கும் ட்ரிப்பு போன ஆசை இருந்து யாரும் செட் ஆகலை, டீம் செட் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. ஸோ வந்துட்டு அது எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம் வேணும்னா. அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ see you guys in another great video. Thanks for watching. Signing off by Jay Chandran. Take care. Tada, bye bye.